ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் வச்சு ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். கேரட் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு இட்லி தோசையோடு வச்சு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 வரமிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 6 சின்ன பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். 1 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு பெரிய கேரட்டை தோல் சீவி நறுக்கி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். கேரட் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.